ஆரோக்கியமான தேநீர் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசம்பு தேநீர். வாயில வசம்பு வச்சு தேய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விளையாட்டு கிராமங்கள்ல. இந்த வசம்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கையில வசம்பு சின்ன சின்ன கட்டி விட்டுருப்பாங்க. குழந்தைகளுக்கு வஜீரண கோளாறு வயிற்று வலி ஏதாவது ஆச்சுன்னா உடனே வசம்பு அரைச்சி கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க. இந்த வசம்பை பெரியவர்களும் சாப்பிடலாம். நம்ம தேநீரை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி வசம்புனால என்னென்ன மருத்துவ பயன்கள் உண்டு அப்படிங்கறத பார்க்கலாம். வசம்பு மிகச்சிறந்த மூலிகை குணம் சொன்னோம் இல்லையா. இது அஜீரண கோளாறு, வயிற்று வலி, பேதி உள்பட பல்வேறு வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வா அமைது. வாய்வு தொல்லை இருக்கிறவங்க, சரியா ஜீரணம் ஆக முடியாம தவிக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க வசம்பு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கிளியர் ஆகும். மலச்சிக்கல் வயிற்று பிரச்சனை தான் பல்வேறு நோய்களுக்கு ஆரம்ப அறிகுறி. குறிப்பா நீரிழிவு நோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனை சரியானாலே எல்லா நோய்களும் சரியாகும். சரி, வசம்பு தேநீருக்கு போவோம். வசம்பு அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வசம்பு பொடினே விற்குது எல்லா நாட்டு மருந்து கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. அதே வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும், ஒரு எலுமிச்சை துண்டு எடுத்துக்கலாம், 10 புதினா இலைகள் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 250 ml தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது இந்த வசம்பு பொடியால ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 புதினா இலைகளை போடலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு மஞ்சத்தூளும் போட்டீங்கன்னா கலர் அருமையான கலர் வரும், நல்ல வாசனை வரும். நல்லா கொதிச்ச பிறகு இறக்கி வச்சுட்டு எலுமிச்சை துண்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க அதை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வசம்பு தேநீர் வடிகட்டி நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம்.